ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆயாச்சு ஏர்போர்ட்டுக்கு. இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு, சரியான டிராஃபிக். சரி கூட்டமாக இருக்குங்க. காரில் வந்துக்கிட்டே இருக்குது 3-4 லேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காரு, ஃபுல்லாக கார் தான். ரொம்ப நாளையில் வெயிட் பண்ண முடியாது, டக்குன்னு வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொன்று ABCDEFGH வரல போயிட்டே இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே தான் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு நைட்டு எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் அப்டேட்டுங்க தான் தெரியுது. ஓகே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்காங்கில் உள்ள ஒரு முக்கியமான ஏர்போர்ட். பேங்காங்னு இல்லை, சவுத் ஏசியாவிலேயே ஒரு முக்கியமான ஏர்போர்ட்னு பார்த்தோம்னா அது இந்த ஏர்போர்ட் தாங்க. ஏசியாவிலேயே பெரிய ஏர்போர்ட்னு சொல்லலாம் இது. ஸோ பாருங்கள் க்ரௌடை. டொமஸ்டிக்கு இன்டர்நேஷ்னல் 2 செக்டார் இருக்குங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு. ஸோ நமக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே ஒரு ஏர்போர்ட்டை போயிட்டு சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம செக்இன் போக வேண்டியதான். நம்ம எதாவது பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம போகிறோம், ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அதுக்குன்னு இந்த வாட்டர் ரீஃபண்டு டூரிஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷனு. பார்த்தோம்னா செக்இன் A to G வரைக்கும் இருக்குது. அது மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா J to W வரைக்கும் இருக்குது. இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். உலகத்திலே ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் செக்இன் கவுண்டர், அந்த கியூ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ அப்புறம் வேர்ல்டு 14th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை க்ரௌடை பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க டிசைன்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இதுமாதிரி இந்த ஏர்போர்ட்டோடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ஏக்கருங்க. சவுத் ஏஷியாவில் வந்து மற்ற நாடுகள், உலக நாடுகள் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணுறது இந்த ஏர்போர்ட் வந்து ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டு. அது இல்லாமல் கார்கோ சர்வீஸ் வந்து இது ஃபேமஸ். உங்களுக்கே தெரியும், பேங்காங் வந்து எக்கனாமிக்கலி நல்லா க்ரோயிங் ஆகிட்டு சொல்லி. ஸோ இங்கேருந்து யூரோப் கண்ட்ரியாக இருக்கட்டும், US இந்த சைடு, அதுமாரி ஜப்பான், கொரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைடு நாடுகள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு முக்கியமான கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஏர்போர்ட்டு இது எப்போதும் போலலாம் க்ரௌடாகவும் இருக்குது, அதேமாதிரி பிஸியாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஏர்லைன்ஸினுடைய ரோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா J. இங்கே தான் நமக்கு வந்து போர்டிங்கு. அங்கே போயிட்டு நம்ம ரோவில் பார்த்துக்க வேண்டியதான். அதுமாதிரி ஆட்டோமேட்டிக் செக்இன் இருக்குது, செல்ஃப் செக்இன்னு. நம்ம அங்கே போக வேண்டியது, நம்ம இங்கேயே வந்து செல்ஃப் செக்இன் பண்ணிட்டு அந்த டேப், அந்த நம்ம ரேப் பண்ணுற அந்த ஸ்லிப் எல்லாமே வந்துடுது இதில். அப்படியே நம்ம வந்து பேக்கில் எடுத்து டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுமாதிரி மேலே போனோம்னா அப்சர்வேஷன் டெஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது மேலே. அங்கேருந்து பார்க்கும்பொழுது ஃப்ளைட்டு அந்தண்ட லேண்ட் ஆகிறது, டேக் ஆஃப் ஆகிறது தெரியுது. கீழே ஏர்போர்ட்டை பார்க்கும்பொழுது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, Qatar Airways. சிலையை பாருங்க. செமையாக பண்ணியிருக்காங்க.
இன்டர்நேஷ்னல் டிபெச்சர், டொமஸ்டிக் டிபெச்சர் எல்லாமே மேலே இருக்குது. இந்த சைடும் அதே மாதிரி கிளியராக கொடுத்துருக்குறாங்க எல்லாமே. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த லெஃப்ட் வழியாக மேலே போயிட்டு அப்சர்வேஷன் டெஸ்க்கு போய் பார்ப்போம். இந்த சைடு 7ல் ஒன்று இருக்குது. எந்தாச்சும் வெளியில் இங்கே இருந்து பாருங்கள் ஏர்போர்ட் எப்படி தெரியுது. எவ்வளோ பெரிய ஏர்போர்ட். நம்ம இது வந்து அங்கே இருக்குது. அங்கே தான் நம்ம கவுண்டர். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங்கு, கார் ரெண்டல் கார் அதெல்லாம். அதேமாதிரி இந்த சைடும் வந்தோம்னா இங்கேயும் அதேமாதிரி தான். அந்த சைடு எவ்வளவோ அதே அளவுக்கு இங்கேயும் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஆமாம் ஏர்லைன் பேசஞ்சர் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னன்னா எல்லா ஏர்லைன்ஸினுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது. எல்லா ஏர்லைன்ஸும் இருக்குது ஆஃபீஸ். ஸோ நமக்கு ஏதாவது டிக்கெட் இஷ்யூஸ் அது மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா இங்கே வந்து ஆஃபீஸ், ஏர்லைன்ஸ் ஆஃபீஸில் வந்து கேட்கலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்சர்வேஷன் டே யா இது வந்து மெயினாக என்ன இந்த சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தாய் ஏர்வைஸ். அதுதான் வந்து மெயின் ஹப்பு இங்கே. பாருங்க ஃப்ளைட் நிற்க தெரியுதா? ஃபுல்லாக தாய் ஏர்வைஸ் தாங்க எங்கே பார்த்தாலும். இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 44வது இடத்துல இருக்குது குவாலிட்டியில். டிஸ்கிரிப்ஷன்லாம் சரியாக இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய இருக்குது க்யூவில். அப்புறம் இந்த அதான் பேசஞ்சருக்கு தேவையான அந்த சர்வீஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாததுனால ஸோ இன்னும் ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குது. பட் ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெல் கனெக்டட் வித் சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலும் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து கீழே போக வேண்டியதான். எஸ் அப்படியே போயிட்டு ஏர்போர்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும். இங்கே இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக. ஓகே அப்சர்வேஷன் போயிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே லிஃப்ட்டில் கீழே போக போகிறோம். இல்லை இது 4th ஃப்ளோரா? ஓகே ஓகே ஓகே. ஓகே வந்தாச்சு. நல்லா இந்த ஏர் ஃபில்ட்ரு சிஸ்டம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க அந்த பொண்ணு அப்பா இப்படி சுற்றிட்டு போகிறார். எல்லா இடத்துலையும் இந்த சிலை வச்சுருக்காங்க. முன்னாடி பாருங்க. இவர் வந்து ராமர் ஆர்மியில் வந்து முக்கியமான ஆளாம்.
அதேமாதிரி ஹனுமனுடைய சன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன் ஆஃப் தி சன் ஆஃப் ஹனுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. சுபன் மாச்சா, ஹனுமான் சுபன் மாச்சா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே நம்ம ஊர் கடவுள் ராமர்னு சொல்கிறோம்ல, அதை பேஸ் பண்ணி இந்த ஊர்லேயும் இது கொண்டு வந்துருக்காங்க. இப்படிதான் எழுதியிருக்காங்க. இந்த பாருங்க, இது பேர் வந்து மேரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு போர் வீரர். அதேமாதிரி ஒரு ஸ்டேச்சு இருக்குது. இது வந்து கொஞ்சம் அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர். ஆமாம், இது க்ரீன் கலராக இருக்குது, அது ஒரு ரோஸ் கலராக இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் டிபெட் சார்ட். ஸோ நம்ம போர்டிங் பாஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே இது வழியாக போகணும். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்களே, பேங்காங் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளியில் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து இப்போ வந்து ஆன் அரைவல் விசா. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஜஸ்ட் க்யூவில் நின்று பாஸ்போர்ட்டை காட்டினாவே போதும். எதுவும் கேட்குறதில்ல, எங்கே போகிறீங்க, எவ்வளோ கையில் கேஷ் வச்சுருக்கிறீங்க, எந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கேட்குறதில்ல. ஜஸ்ட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு ஸ்டாம்ப் அடிச்சிட்றாங்க, அவ்வளோ ஸ்டாம்ப் அடித்து கொடுத்துட்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க, அனுப்பிச்சிட்றாங்க, அவ்வளோ. ஸோ அது ஒரு நல்ல ஈஸியாக இருக்குது. நமக்கு இல்லை நிறைய கவுண்டர் வச்சுருக்காங்க ஏர்லைன்ஸ். இன்னும் அந்தாண்ட இடம் இருக்குமான்னு தெரில. இல்லை, ஐ திங்க் எவ்வளோ ஃபினிஷ் ஆகுது. டோனட்ஸ் வாங்கினா இங்கே சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் டோனட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து டொமஸ்டிக் டிபெச்சருங்க இந்த சைடு. அதுமாதிரி அந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிபெச்சர். கேப் பேங்க் அப்படி சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண நேற்றுக்கு. ஸோ கரெக்டான ரேட்டில் ஓரளவு கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குது கன்வர்ஷன் ரேட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து கரெக்டான ஒரு பிளேஸை போய் பார்த்து உட்காந்துட்டு அப்படியே காஃபியை குடிக்க வேண்டியதான். ஸோ குடிச்சிட்டு அடுத்தது வந்து நான் கவுண்டர் ஓப்பன் ஆனோன்னே இமிக்ரேஷன் உள்ள டிரான்ஸ்லேட்டு அந்த விஷயங்கள் என்ன ஏதுன்ட்டு அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து காஃபி சாப்பிட்றதுக்காக உள்ள 7-Eleven வந்திருக்கேன், ஏர்போர்ட்டில் இருக்குது. நிறையா இருக்குங்க, ஃப்ரூட் ஐட்டம் நிறையா வச்சுருக்காங்க. ஃப்ரூட் ரிலேட்டட் சாப்பாடு. அதே மாதிரி கோகோனட் சாண்ட்விச்சும். ஓகே, லெட்டே காஃபி. ஆக்சுவலாக காஃபி வாங்கியாச்சுங்க, சரியான க்ரௌடு, அதனால் வீடியோ கூட எடுக்க முடியாது அந்த இடத்துல. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காஃபி. இந்த 7-Eleven காஃபி யாராவது ஏர்போர்ட் இங்கேருந்து டிபெச்சர் வரீங்கன்னா 7-Eleven காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, சார்ஜ் ஏறிட்டு இருக்கு.
ஏர்போர்ட்டில் அந்த சிலை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி மாதிரியே. இந்த சிலை தாங்க அது. இது அந்த கடலில் அமுதம் கடைவாங்கல்ல, அந்த கான்செப்டை வச்சு எடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. பாம்பை போட்டு கடலில் அப்படியே கடையிற மாதிரியே கான்செப்ட் இது. இப்படி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து C3 கேட்டை பார்க்க மூவ் ஆக வேண்டியதான். அங்கே தான் நம்ம ஃப்ளைட்டு. Prior to takeoff and landing, please stow all seat components. เปิดหน้าต่างและปรับพนักที่นั่งให้อยู่ในระดับตรง Open the window shade and adjust your seat to a fully upright position. กรุณาปิดอุปกรณ์อิเล็กทรอนิกส์ทุกชนิดขณะเครื่องบินขึ้นและลง During takeoff and landing, all electronic devices